ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா current affairs of June month which is dated on 7th. ஸோ current affairs பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா first news is about Spanish Grand Prix. So Verstappen won the Spanish Grand Prix. Okay, it is a type of Formula 1 race. Okay, championship. Okay, so it leads to 53 points. ஸோ இதில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா Verstappen, அவர் தான் வின் பண்ணுவார். ஓகே, ஸோ வேர்ல்டு சாம்பியன் 7 times வின் பண்ண லூயிஸ் ஹாமில்டன், இவங்க வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க 24.09 seconds behind. Okay, so this is about Formula 1 race winners. So next பார்த்தீங்கன்னா NIPCCD. Okay, they organized a refresher training program on Mission Vatsalaya at NIPCCD Regional Center Mohali. So Mission Vatsalaya is important here. Next NIPCCD. So NIPCCD அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா National Institute of Public Cooperation and Child Protection, Child Development. Okay, so National Institute of Child Public Cooperation, okay, and Child Development Scheme, Child Development. Okay, so இவங்க வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஆன் மிஷன் வத்சாலயா. மிஷன் வத்சாலயா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஓகே, ஸோ எப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 29 to 31st May. ஓகே, அட் NIPCCD ரீஜனல் சென்டர். ஓகே, ஸோ இதில் மொத்தம் 33 பார்ட்டிசிபெண்ட் அட்டென்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் ஆன் த ஃபாலோயிங் தீம்ஸ். என்னென்ன தீம்னா இம்ப்ரூவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ், strengthen service delivery services, upscale institutional care services, encourage non-institutional community based care, training and capacity building of duty holders. So இதுதான் இதோட எய்மா இருந்திருக்கு NIPCCD and Vatsalaya mission. Okay, so next பாருங்க President Murmu. Okay, conferred Suriname highest civilian award. Okay, ஸோ இது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் இருக்க ஒரு கண்ட்ரி தான் இந்த சுரினாமே. ஓகே, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளோட பிரசிடெண்ட் மிஸ் முர்முக்கு அவங்களோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. ஓகே, இப்போ நம்மளுக்கு எப்படி பாரத் ரத்னா மாதிரியோ ஸோ தே ஆர் ஹேவிங் சம் அதர் அவார்ட்ஸ், அதை வந்து நம்ம பிரசிடெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பிரசிடெண்ட் சந்திரிகா பெர்சாட் சந்தோகி. ஓகே, ஸோ ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த டீப் ரூட்டட் பைலேட்ரல் டைஸ். ஓகே, ரெண்டு நாட்டுக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்காக இதை கொடுத்து ஹானர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஹையஸ்ட் டிஸ்டிங்ஷன் ரிசீவ் பண்ண இவங்க வந்து she was greatly honored to receive this highest distinction. Okay, so next பார்த்தீங்கன்னா India registered hard fought. Okay, so 2-1 victory over Malaysia in Women Junior Asia Cup Hockey. Women's Junior Asia Cup Hockeyல ஓகே இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ யார் கூட இவங்க வந்து ஃபைனல் ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா மலேசியா கூட. ஓகே, ஸோ இந்த கப் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, உமன் ஜூனியர் ஏஷியா கப் ஹாக்கி டோர்னமெண்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பிளேயர்ஸ் ஹூ பிளேட் வெல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NIRF. ஓகே, NIRF என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்தியாவில் இருக்க யூனிவர்சிட்டிஸ்லாம் ரேங்க் பண்ணுவாங்க. ஓகே, அதோட ரிசர்ச் ஒர்க்கு, ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்டு, இது எல்லாத்தையும் தே ஆர் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் ஃப்ரேம்வொர்க். இதில் ரேங்க் பண்ணும்போது இதில் IISc பெங்களூர். ஓகே, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்திருக்காங்க. இவங்க வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமில். ஸோ கொஞ்சம் வருஷமாகவே IISc பெங்களூர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ IIT வந்து நம்மளுக்கு எல்லா ரீஜனல் IITயும் இருக்கும். பெங்களூரில் இருக்க IIT மட்டும் we call it as IISc. ஓகே, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. ஓகே, நியூ டெல்லி.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஜாமியா மில்லியா இஸ்லாமியா, இது டெல்லியில், இது நம்பர் 3ல வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். சென்டர் எக்ஸ்பெக்டட் டு அன்வீல் நியூ நேஷனல் கோஆப்ரேஷன் பாலிசி இன் 2023. ஸோ நியூ நேஷனல் கோஆப்ரேஷன் பாலிசி, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ், இப்போ நம்ம கோஆப்ரேட்டிவ் செக்டார் இருக்குல்ல, அதுக்கான ஒரு நியூ பாலிசி சென்ட்ரல் லெவலில், அதாவது நேஷனல் லெவலில் கொண்டு வர போகிறோம். இதில் வந்து இப்போ யார் இந்த பாலிசி கொண்டு வரும்போது, ஸோ இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டாக நமக்கு இருக்கணுங்கிறது தான் இதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாலிசியை கொண்டு வரோம். அதனால இதில் யார் யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஓகே, யார் யாரெல்லாம் இதில் பங்காக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் மினிஸ்ட்ரீஸ், டிபார்ட்மெண்ட், ஓகே, மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட், அப்புறம் நேஷனல் கோஆப்ரேட்டிவ்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன், இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்க கூட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த நியூ நேஷனல் கோஆப்ரேஷன் பாலிசியை அதுக்கேற்ற மாதிரி மாடல் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இந்த மீட்டிங் வந்து யார் வந்து ஹெட் லீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் அண்ட் கோஆப்ரேஷன் மினிஸ்டர் அமித்ஷா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அண்ட் இஸ் ஜெர்மன் கவுண்டர்பார்ட்னா ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போரிஸ் பிஸ்டோரியஸ். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் நியூ டெல்லியில் தே ஆர் டிஸ்கஸ்ட் ஹோல்டு டாக்ஸ் இன் நியூ டெல்லி. ஓகே. ஸோ எதுக்காக இது பண்ணாங்க அப்படின்னா ரீஅஃபர்ம்டு தர் கமிட்மெண்ட் டு ஸ்ட்ரெங்தன் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன். ஸோ எதுக்காக ரெண்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுவாங்க, கண்டிப்பாக டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனுக்காக தான் பேசுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, both leaders discussed regional issues and shared priorities of both nations. So next current affairs பாருங்க, India and US firm, okay, US firm up an ambitious roadmap for defense industrial cooperation. Okay, defense industrial cooperation அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்மமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஹெலிகாப்டர் வாங்குறது, இதெல்லாம் வந்து இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன். ஓகே. ஸோ இவங்க வந்து எதுக்காக இது முக்கியமானு பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்சஸ் டு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ். கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ்னால் என்ன, ரீசெண்டாக ரொம்ப அப்டேட்டாக இருக்க டெக்னாலஜிஸ் தான் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ். ஓகே. இது இல்லாமல் அதை பற்றி தான் இவங்க ரெண்டு பேரும் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ co-producing military platforms at a, okay, military besides co-producing military platforms at a meeting Defense Minister Rajnath Singh had with visiting US Secretary of Defense Lloyd Austin. Okay. Okay. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா இப்போ நம்ம வி ஆர் பையிங் இட். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், யூஎஸ் கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம், நம்மளுக்கு இருக்க டிஃபென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். ஓகே. இப்போது கிரியேட் ஆக்சஸ் டு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ், இந்த டெக்னாலஜியை நம்ம கெப்பாசிட்டி பில்டிங் மூலிமா நம்ம யூஎஸ் கிட்டேருந்து வாங்கினோன்னா நம்மளே இண்டிஜினியஸாக அந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், U20 ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்திருக்குன்னா சவுத் கொரியாவில். ஓகே. ஸோ ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த U20னா அண்டர் 20. ஓகே. U20 ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் சவுத் கொரியாவில். இதில் சித்தார்த் சௌத்ரிங்கிறவர் கோல்டு, ஓகே, மென் ஷார்ட் புட் ஈவெண்ட்டில் வாங்கியிருக்காரு. ஓகே. ஸோ சித்தார்த் சௌத்ரின்றவர் வாங்கியிருக்காரு. ஓகே. ஓகே. ஸோ அவரோட த்ரோ மீட்டர்ஸ் பாருங்கள் 19.52 மீட்டர்ஸ். ஸோ இதான் இந்த நியூஸு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் சர்பானந்தா சோனோவால். ஓகே. ஸோ இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் வெசல், ஓகே, மெய்டன் இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் வெசலை என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இந்த சர்பானந்தா சோனோவாலுங்கிறவங்க மினிஸ்டர் ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். ஓகே. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் வெசல் பார்த்தீங்கன்னா MV எம்ப்ரெஸ். ஓகே. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் வெசல். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருந்துன்னா சென்னையிலேருந்து ஸ்ரீலங்கா. ஓகே. ஸோ இதுதான் வந்து பிகினிங் ஆஃப் இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் டூரிசம் டெர்மினல் ஆஃப் சென்னை
built at a cost of 17.21 crore rupees. Okay, so இது வந்து important news here. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா questions பார்க்கலாம். Okay, first question, who won the Spanish Grand Prix? Okay, so யார் win பண்ணா? Verstappen, Max Verstappen. NIPCCD organized a refresher training program on mission at Vatsalaya at which place? Okay, எந்த பிளேஸ்ல பண்ணாங்க? Mohali. Who conferred Suriname highest civilian award? Okay, so நம்மளோட president Draupadi Murmu. So next, India registered hard fought 2-1 victory over which country in Women Junior Asia Cup hockey? எந்த கண்ட்ரி கூட வின் பண்ணாங்க? இந்தியன் உமன் ஜூனியர் ஏஷியா கப், மலேசியா. விச் யூனிவர்சிட்டி டாப் த லிஸ்ட் ரிலீஸ்டு பை NIRF இந்த யூனிவர்சிட்டி கேட்டகரி? இது NIRF வந்து கேபிட்டலில் வி ஷுட் ரைட் NIRF. ஓகே, ஸோ IISc பெங்களூர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சென்டர் எக்ஸ்பெக்டட் டு அன்வேல் நியூ நேஷனல் கோஆப்ரேஷன் பாலிசி இன் July 2023. Defense Minister Rajnath Singh and his German counterpart Boris Pistorius hold talk in which city? Okay, so New Delhi. India and which country firm and an ambitious roadmap for defense industrial cooperation? Okay, so எந்த country வந்து defense industrial cooperation எந்த country கூட பண்ணாங்க? US. Who clinched gold in the men's shot put event of U20 under 20 Asian Athletic Championship in South Korea? That is Siddharth Chaudhary. Okay, so who flagged off the maiden international cruise vessel? யார் பண்ணாங்க? Sarbananda Sonowal. So this is about current affairs of 7th June. So next is 8th June 2023 ஓட current affairs. Okay, so இது பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆல்ரெடி நம்ம இது பார்த்தது தான் இந்த ஜூன் மந்தே. எய்ம்ஸ் நாக்பூர். ஓகே, இட் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் அமாங் ஆல் எய்ம்ஸ் டு பேக் NABH accreditation. Okay, so we know what is it is a standard National Accreditation Board for Hospital and Health Care Providers. இதில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எய்ம்ஸ் வருது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுலேயும் எந்த எய்ம்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் நாக்பூர். ஓகே, இந்த NABH பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிடேஷன் வந்து குளோபலி ரெக்கக்னைஸ்டு. ஓகே, ஏன் எதுக்குன்னு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹெல்த் கேர் எக்ஸலன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர்ல்டு ஃபுட் டே. வேர்ல்டு ஃபுட் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் June 7 எவ்ரி இயர். ஓகே, ஸோ டேட் பார்த்துக்கோங்க, June 7, J7 ஃபுட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வேர்ல்டு ஃபுட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் June 7 எவ்ரி இயர். ஓகே, எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா we have some objective. எல்லா டேக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். இந்த டேவோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா to encourage producers, consumers and governments to acknowledge the mutual responsibility of food safety. Okay, WHO World Health Organization FAO Food and Agriculture Organization ஓகே, இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் ஒரு தீம் இருக்கும். இந்த வருஷத்தோட தீம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டாண்டர்ட் சேவ் லைஃப்ஸ். ஓகே, ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ் சேவ் லைஃப். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா கண்டக்ட்ஸ் ஏசியா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஹெலிகாப்டர் நேவிகேஷன். ஓகே, ஸோ ஏசியாவோட ஃபர்ஸ்ட், ஓகே என்ன ஃபர்ஸ்ட்? பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஹெலிகாப்டர் நேவிகேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டெமோ மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, எது வந்து பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் இருக்கும் அப்படின்னு. இதில் இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுஹு டு புனே. ஓகே, இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா ககன் சேட்டிலைட் டெக்னாலஜி. இந்த ககனுங்கிறது இண்டிஜினியஸாக நம்ம டெவலப் பண்ணது. ஓகே, ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்த பக்கத்துலேருந்து, இங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா வரைக்கும் இருக்கும். ஓகே, இது வந்து இண்டிஜினியஸாக நம்ம பில்டப் பண்ண ஆப் ககன் சேட்டலைட் டெக்னாலஜி. ஓகே, இட் இஸ் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, ககன் ரெஃபர்ஸ் டு ஜிபிஎஸ் எய்டட் GEO ஆகுமெண்டட் நேவிகேஷன். ஓகே, ஏஷியாலே நம்ம தான் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வந்து செகண்ட் வேர்ல்டுலேயே செகண்டில் இருக்கும் இந்த மாதிரி இண்டிஜினியஸாக நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகே, பண்ணதுக்கு இட் இஸ் அ ஸ்பேஸ் பேஸ்டு ஆகுமெண்டேஷன் சிஸ்டம்
for providing the best possible navigational surface over the Indian FIR. FIR na Flight Information Region. Okay, so next papom FSIB. Okay, Financial Service Institution Bureau. இவங்க தான் FSIB. ஓகே, ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா select candidates for 2 LIC MD position. ஓகே, ஸோ டைரக்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சாத் பால் பனு அண்ட் ஆர் துரைசாமி. ஓகே, ஸோ எல்ஐசிக்கு இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாதிரி எம்டி பொசிஷன்ஸ் வந்து யார் செலக்ட் பண்ணுவா அப்படின்னா, இப்போ இருக்க நம்ம இந்த பேங்கிங் செக்டார்ஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ தான் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கேஎஃப்ஓஎன். கேஎஃப்ஓஎன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஸ்கீம் தான் கேஎஃப்ஓஎன். ஓகே, ஸோ வாட் இஸ் கேஎஃப்ஓஎன் ஆக்சுவலி? கேரளா ஃபைபர் ஆப்டிக்கல் நெட்வொர்க். கேரளா ஃபைபர் ஆப்டிக்கல் நெட்வொர்க். ஓகே, ஸோ இது வந்து சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளோ கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா 10 MBPS to 10 Gbps. ஓகே, இது வரைக்கும் கொடுக்கும். 4Gலேருந்து 5G வந்து டிரான்சிஷன் கொடுக்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு KFON இஸ் கனெக்டட் டு மொபைல் டவர்ஸ். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, KFON belongs to Kerala. Okay, so government வந்து 25 kilometer highway project in Nagaland to improve connectivity in northeast. Okay, so government என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 25 kilometer 2 lane highway project. Okay, in Nagaland 2 lane. Okay, 2 lane இருக்கும். Okay, so 25 kilometer. Okay, ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டோட கனெக்டிவிட்டிக்காக இதை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு போல்ஸ்டர் கனெக்டிவிட்டி வித் நெய்பரிங் ஸ்டேட் இன் த நார்த் ஈஸ்ட் ரீஜியன். ஓகே, இட் ஆஃபர் எஃபிஷியன்ட் சஸ்டைனபிள் அண்ட் எக்கனாமிக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்ஷன் ஃபார் ஆல் கம்யூட்டர்ஸ். ஓகே, ஸோ கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் இட் ப்ரொவைட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லீலாண்ட். ஓகே, ஸோ அசோக் லீலாண்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இவங்க வந்து ஃபினான்ஷியல் சொல்யூஷனும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து யார் கூட வந்து they ink pact with Cholamandalam Finance. Okay, for a dealing financial solution. Okay, ஸோ நம்மளுக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. யார் கூடனா சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப், இவங்களோட ஃபினான்ஷியல் ஆர்ம் தான் இந்த சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து டீலிங் ஃபினான்ஷியல் சொல்யூஷன் இவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் NHPC. ஓகே, ஸோ NHPC யார் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஸோ இவங்க வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட டைப் வச்சுட்டு பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராடக்ட். பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராடக்ட்னா ஒரு ஹைட்டில் வாட்டர் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ரிசர்வாயர் மாதிரி, இங்கே இது ரிசர்வாயர், இங்கே பம்ப் வந்து இங்கே வச்சுருவாங்க. ஸோ ஹைட்டில் வந்து இந்த வாட்டர் வந்து இங்கே ஃப்ளோ ஆகும்போது நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். சரியா, ஸோ அதுதான் பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட டைப் வச்சுட்டு ஸோ இதை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4 பம்ப்டு ஸ்டோரேஜ் எனர்ஜி ப்ராடக்ட். ஸோ 7350 மெகாவாட் கெப்பாசிட்டி இன் த ஸ்டேட். ஓகே, ஸோ MOU சைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்கத்லானோட டெக்கத்லான் கோல்டு சுனில் குமார் வின் பண்ணியிருக்காரு. ஓகே, அதே தான் ஏஷியன் அண்டர் 20 அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில். ஓகே ஓகே ஸோ எங்கே சவுத் கொரியாவில் நடக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து சுனில் இவங்களை தவிர பூஜா அப்படின்றவங்க உமன் ஹை ஜம்பில் சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு புஷ்ரா கான் இவங்க வந்து 3000 மீட்டர் ரேஸில் சில்வர் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ ரிலேல பார்த்தீங்கன்னா 4x100 மீட்டர் ரிலேல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பிரான்ஸ் வந்திருக்கு. டைம் வந்து 45.36 செகண்ட்ஸில். ஓகே, ஸோ இது நம்ம எப்படி எழுதணும்னா நியூஸ் வர வர
இந்த அண்டர் 20 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்போட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம தனியாக எழுதி வைக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கரீம் பென்சீமா ஓகே becomes the Saudi League latest star after signing with Al Ittihad. ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேசிக்லி ஃபுட்பால் டோர்னமெண்ட் இது. ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம எப்படி நம்ம ஊரில் வந்து T20 நடக்குதோ அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ கரீம் பென்சீமா அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, அல் இத்திஹாட் அப்படின்ற டீமில் சேர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க வேறு டீமில் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட டீம்மேட் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வேறு டீமில் இருந்தப்போ ஸோ இவங்க வந்து அல் நசாரில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேரும் எதிர சந்திச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், BAI launches a rectification scheme to combat age fraud. ஓகே, ஸோ பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ வயசு வந்து அதிகமாகிடும். ஓகே, வயசு ஒன்று அதிகமாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஏஜை வந்து மாற்றி சொல்லி நம்ம கேம்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒன் டைம் ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த ஏஜ் ரிலேட்டட் ஃப்ராடு இல்லை இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்காக இந்த BAI பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே டோல்டு. ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் வந்து நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம், லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து வாலண்டரி ஏஜ் ரெக்டிஃபிகேஷன் ஸ்கீம். Okay, so registered players who have existing BAI identification cards but have incorrect date of birth and have discrepancies in the birth or age. Okay, so இதெல்லாம் rectify பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ALSU okay campaign against APU APA. Okay, so ALSU யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் லா ஸ்டூடெண்ட் யூனியன். ஓகே, இவங்க ஒரு கம்பெயின் வந்து ஒரு விஷயத்துக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க. என்னன்னா அருணாச்சல் பிரதேஷ் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட். ஓகே, ஏபியோட UAPA. ஓகே, ஸோ ரிப்பீல் கேட்குறதுக்காக ALSU பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ we know it is ட்ரக்கோனியன் ஆக்ட். ஓகே, சென்ட்ரல் ஆக்டுமே வந்து ட்ரக்கோனியன் ஆக்ட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இதுக்காக இவங்க வந்து கம்பெயின் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கரண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். Which among the following AIIMS has become the first to secure NABH accreditation? So we know that AIIMS Nagpur. இது கொஸ்டின்ஸில் திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ when is the World Food Safety Day observed? ஸோ என்னைக்கு 7th June. 7th June is the date World Food Safety Day is observed. Which country in Asia conducted the first demonstration of performance-based navigation for helicopter? So India தான் அது நமக்கு தெரியும். So 4th question பாருங்க, what is the full form of FSIB? Okay, so that is Financial Service Institution Bureau. Which Indian state officially launched the internet connectivity scheme KEFON? That is Kerala. Okay, Kerala fiber optics network. In which state the government is building a 25-kilometer highway project to enhance connectivity in northeast? So எந்த ஸ்டேட் அது நம்மளுக்கு தெரியும், so that is Nagaland. So அடுத்து பாருங்க, with which company has Ashok Leyland signed an agreement for dealing financial solution? So Cholamandalam Investment and Finance Company. Which organization has partnered with the Maharashtra government to establish pumped storage project? Okay, so in the organization NHPC. Who won the decathlon gold at the Asian under 20 athletic championship? யார் வின் பண்ணா? சுனில் குமார். So next question பார்க்கலாம். So next question is about okay, so next question who has become the latest star of the Saudi Arabia League after signing with Al Ittihad? Okay, so that is Karim Benzema. What is the full form of BAI Badminton Association of India? Which organization is launching a campaign against the Arunachal Pradesh Unlawful Activities Act? That is
ALSU, Arunachal Law Students Union. Thank you.